தற்போது பாத்தீங்கன்னா, கோலிவுட் சினிமாவிலேயே வசூல்ல தளபதி விஜய் அவர்கள் தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. கரியருடைய உச்சத்துல இருக்கும்போதே அரசியலுக்கு போய்விட்டாரு. வர 2026 சட்டமன்ற தேர்தல அவர் குறி வச்சிருக்காரு. ஏற்கனவே கட்சி மாநாட்டுல பரபரப்பாக அரசியல் பேசிய விஜய் அவர்கள் நேற்று கட்சி துவங்கி 2வது ஆண்டு விழாவுல பேசிய பொழுது பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எல்லோருக்கும் முன்பு அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் அவர்கள் விஜய் சாருடைய சினிமா வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. விஜய் சார் யாருமே கண்டுகொள்ளாத நிலையிலே எஸ்சி இயக்கிய செந்தூர பாண்டியன் படத்துல ஒரு முக்கிய வேடத்துல நடித்து கொடுத்தாரு. இந்த படம் தான் விஜய் சாருக்கு பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கலப்புச்சு. சோ விஜயகாந்த் அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் முரசு. இந்த தலைப்புல விஜய் சார் ஒரு படத்துல நடிக்கவிருந்தார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. விஜய் சாரை வைத்து திருப்பாச்சி, சிவகாசி படங்களை டைரக்ஷன் பண்ண பேரரசு அந்த படத்தை இயக்குவதாக இருந்துதான். ஆனா ஒரே படத்துடைய இயக்குனருடன் 3 படங்கள் பண்ண வேண்டுமா அப்படின்னு விஜய் சார் யோசித்து அந்த படத்துல இருந்து விலகிட்டாரா? இல்லையெனில் முரசு அப்படின்ற தலைப்புல விஜய் சார் படம் ஒன்று உருவாகி இருக்கும். சோ சிவகாசி படத்திற்கு பின்பு விஜய் சாரை வைத்து படம் எடுக்க பேரரசு அவர்கள் பல முறை முயற்சி பண்ணிருக்காரு. சோ அந்த அனைத்து முறையுமே தளபதி விஜய் அவர்கள் தான் வேண்டாம் அப்படின்னு தடுத்திருக்காரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது விஜயகாந்த் அவர்களுடைய பயோபிக்ல வேண்டுமானால் விஜய் அவர்கள் நடித்தாக நல்லா இருக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்களுமே சமூக வலைத்தளங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.